ஒரு அடர்ந்த காட்டில் 2 சிங்கங்கள் ஒரு மானை வேட்டையாடின. மானை பிடித்ததும் அங்கே கிடந்த இறந்த மானுக்காக 2 சிங்கங்களும் ஒருவரை ஒருவர் முறைத்துப் பார்த்தன. இது என் இரை, இது என் பங்கு என்று சொல்லாமல் சொல்லி இறந்த மானுக்காக இரண்டும் சண்டை போட ஆரம்பித்தன. இரண்டும் சமபலம் கொண்டதால் யாரும் வெல்லவில்லை, யாரும் தோற்கவும் இல்லை. சண்டை நீண்ட நேரம் தொடர்ந்தது. கடைசியில் 2 சிங்கங்களும் மிகவும் களைத்துப் போயின. எதிரில் கிடந்த இறந்த மான் அருகே கூட நடந்து செல்ல முடியாத அளவிற்கு இரண்டும் சோர்ந்து தரையில் படுத்துக்கொண்டன. பசியும் களைப்பும் அவற்றை வாட்டியது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு நரி வந்தது. அது தந்திரமானது. சிங்கங்கள் எழுந்து வர முடியாததை உடனே புரிந்து கொண்டது. மெல்ல இறந்த மான் கிடந்த இடத்திற்குச் சென்றது. சிங்கங்கள் கர்ஜிக்கிறார்களா என்று கவனித்தது. ஆனால் பாவம், சண்டையால் சோர்ந்த சிங்கங்களுக்கு கர்ஜிக்கவும் பலமில்லை. இப்போதுதான் நல்ல நேரம் என்று நினைத்த நரி பாய்ந்து சென்று இறந்த மானை கவ்விக்கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டது. இறந்த மானை தூக்கிச் செல்லும் நரியை 2 சிங்கங்களும் பார்த்து கொண்டே படுத்திருந்தன. எழுந்து சென்று தங்களது இரையை காப்பாற்றிக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. கூடி வாழ்ந்து உள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதை மறந்து பகைமை கொண்டாடினால் 3வது ஆள் உள்ளே நுழைந்து அனைத்தையும் கெடுத்து விடுவான். எதிராளிக்கு எளிதில் இடம் கொடுத்து விடாதீர்கள். பிரச்சனைகள் உண்டானால் பேசி தீர்த்துவிடு. இடையில் ஒரு ஆள் புகுந்தால் எதுவும் மிஞ்சாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இது போன்ற பயனுள்ள நீதிக் கதைகளுக்காக எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.